இந்திய சமூகத்தில் வீட்டிற்கு ஒரு பட்டதாரி உருவாக வேண்டும் என அயராமல் பாடுபட்ட மஇகவின் முன்னாள் தேசிய தலைவர் துன் டாக்டர் எஸ் சாமிவேலு அவர்களின் திருவுருவச் சிலை சுங்கைப்பத்தானி செமிலிங்கில் உருவான எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்றிரவு திறக்கப்பட்டது. 14 அடி உயரத்தில் அமைந்த இந்த சிலையை மஇகவின் தேசிய தலைவரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மஇகவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்து ஸ்ரீ சரவணன், துன் சாமிவேலு அவர்களின் புதல்வர் செனட்டர் டத்து ஸ்ரீ வேல்பாரி, மஇகவின் தலைவர்கள், எய்ம்ஸ் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நாட்டில் இந்தியர்களுக்கான ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்பதற்காக தீவிர முயற்சியை மேற்கொண்டு அதனை வெற்றிகரமாக அமல்படுத்திய துன் சாமிவேலு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் காணிக்கையாக இந்த சிலை திறப்பு விழா அமைவதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி என்பதுதான் துன் சாமிவேலுவின் லட்சிய கனவாக இருந்தது. அந்த லட்சிய திட்டத்தில் உருவான எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் அவரது திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டது குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தரான ஸ்ரீ சரவணன் தெரிவித்தார். இதனிடையே தமது தந்தை துன் சாமிவேலு அவர்களின் திருவுருவச் சிலையை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்ட தருணம் தமக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதோடு இதற்காக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், டத்து ஸ்ரீ சரவணன் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டத்து ஸ்ரீ வேல்பாரி தெரிவித்தார். இந்த சிலையை பார்க்கும்போது தமது தந்தை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை பார்ப்பது போல் உணர்வதாகவும் அவர் கூறினார்.